வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு முட்டை பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேக வச்ச முட்டை 2, பச்சை முட்டை 1, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் வத்தல் பொடி. முதல்ல இந்த வேக வச்ச முட்டையை நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒன்றையும் 4 துண்டா நம்ம வெட்டிக்க போறோம். இதுல என்ன கணக்குன்னா, 2 வேக வச்ச முட்டைக்கு ஒரு பச்சை முட்டை கணக்கு. இந்த ஒரு முட்டை கூட அந்த அரை டீஸ்பூன் உப்பையும் நான் சேர்த்துக்க போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஒரு முட்டையும் 4ஆ வெட்டி வச்சிருக்கோம்ல, அதுல ஒரு துண்டா எடுத்து இந்த பச்சை முட்டையில நல்லா முக்கி இதை நல்லா சூடான எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இதே மாதிரி மிச்ச 8 துண்டையும் இதே மாதிரி பச்சை முட்டையில முக்கி சூடான எண்ணெயில போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே எடுக்கணும். இது வந்து ஒரு நிமிஷத்துக்கும் குறைவா தான் ஆகும். ஏன்னா முட்டை தானே, ஒரே நிமிஷத்துல வெந்து அது லேசா நிறம் வந்த உடனே அதை அப்படி நீங்க எடுத்துடலாம். எடுத்து தனியா வச்சிட்டு அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் என்னன்னா, இப்போ இந்த தடவை பொரிச்ச முட்டை இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த இந்த முட்டைய மறுபடியும் பச்சை முட்டையில தோச்சு, அதாவது முக்கி திருப்பி எண்ணெயில போட போறோம். இப்ப பாருங்க, ஒரு தடவை பொரிச்ச முட்டை இதை மறுபடியும் முட்டையில முக்கி திரும்பியும் எண்ணெயில போட போறோம். இந்த 2 வேக வச்ச முட்டைக்கு ஒரு பச்சை முட்டை கணக்கா இருக்கும். நீங்க 2வது தடவை முக்கிறதுக்கும் அந்த முட்டையே போதுமானதா இருக்கும். அதையும் இதே மாதிரி முட்டையில முக்கி எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம். இதே மாதிரி இன்னொரு தடவையும் பண்ண போறோம். மொத்தம் 3 தடவை இந்த முட்டையை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். ஏன்னா முட்டை ரொம்ப லேசான கோட்டிங் கொடுக்கும். அதை நம்ம 2 தடவை 3 தடவை திரும்ப திரும்ப பொரிக்கும் போது நல்ல ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இது 2 தடவை பொரிச்ச முட்டை. இதை மறுபடியும் முட்டையில முக்கி திரும்பியும் எடுத்து போட்டு 3வது முறையா இப்ப நான் பொரிக்கிறேன். 3வது முறையா போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆயிரும். நம்ம வேற மாவுல எதுலயும் முக்கி போட போறது இல்ல, முட்டையிலே திருப்பி திருப்பி முக்கி போடுறதுனால ரொம்ப தின் கோட்டிங்கா இருக்கிறதுனால நம்ம இதை 3 தடவை பண்றோம். இப்ப 3 தடவை பொரிச்சு எடுத்த முட்டை தயார். இப்ப பாத்தீங்கன்னா வெளியே நல்ல ஒரு கோட்டிங் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம வத்தல் பொடியை தேவையான அளவுக்கு மேலாப்ல காரத்துக்கு ஏத்த மாதிரி தூவி விட்டுட்டா முட்டை பஜ்ஜி தயார். இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி. எங்க அம்மா கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன். இது உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.